ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகதை காசு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே மீனா வந்துட்டு முத்துக்கிட்ட உங்களோட சின்ன வயசில் என்னமோ நடந்திருக்கு, அதை நீங்கள் என்னென்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்து கேட்டுக்கிட்டு இருக்கவும் முத்து வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. மீனா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்து கேட்குறாங்க. சின்ன வயசில் ஒரு ஜோசியர்காரர் வந்துட்டு முத்துவோடைய அம்மா கிட்டே விஜயா கிட்டே வந்துட்டு உங்கள் ரெண்டாவது பையன் உங்களை விட்டு 6 வருஷ காலம் பிரிஞ்சிருக்கணும், அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா உங்களுக்கு உங்களுடைய உயிருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு இங்கே விஜயா வந்துட்டு முத்துவை வந்துட்டு அவங்களுடைய அத்தை வீட்டில் விட்டுருக்காங்க, முத்துவோடைய பாட்டி வீட்டில். ஸோ வந்துட்டு இங்கே விஜயாவுக்கும் சின்ன வயசில் முத்துவோ அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த எதிர்பார்க்காத காரணத்தினால தான் முத்துவை பிரியவே முடியாமல் அவங்களும் நல்லதுக்காக தான் வந்து அங்கே விட்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே முத்து வந்துட்டு பயங்கரமாக சின்ன வயசுலேயே அழுதுருக்காங்க. அம்மா நான் எங்கேயும் போக மாட்டேன், உன் கூட எதாம்மா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து வந்து பயங்கரமாக அழுதுருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு நீ பாட்டி வீட்டிலே இரு, அதுக்கப்புறமா நான் உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து விட்டுருக்காங்க. இல்லைம்மா நான் உன் கூடயே தான் இருப்பேன் அப்படின்னு முத்து சின்ன வயசுலேயே அழுதுருக்காங்க. ஸோ அப்போ விஜயாவும் முத்துவை பிரிய முடியாத கட்டிப்பிடிச்சு பயங்கரமாக அழுதுருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் முத்துவை கஷ்டத்தோடு தான் அவங்களுடைய அத்தை வீட்டில் விட்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போது இங்கே விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா இங்கே முத்துவும் இங்கே விஜயா இல்லாமல் ரொம்ப தவிச்சு போயிருக்காங்க. சரியாக சாப்பிடாம தூங்காமல் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டிக்கிட்ட அடம் பிடிச்சிக்கிட்டு தான் முத்து வளர்ந்துருக்காரு. ஸோ இங்கே பக்கம் விஜயா வந்துட்டு அதே மாதிரி தான் முத்து இல்லாமல் இங்கே விஜயாவாலும் இருக்க முடியல. ஸோ எப்போ தான் 6 வருஷம் முடியும், முத்துவை இங்கே கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ ஒரு ஃபோன் கால் வந்தால் போதும் முத்து தான் அப்படின்னு ஓடி போய் பேசுகிறாங்க. ஸோ பார்த்தா அது முத்து இல்லை, வேற ஆள். ஸோ முத்து இல்லை அப்படின்னு உடனே விஜயா அவ்வளோ ஏங்குறாங்க. முத்து தான் ஃபோன் பண்ணியிருப்பாரு அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துக்கிறாங்க. ஸோ முத்துக்காக அவ்வளோ ஏங்கி அவ்வளோ பாசமாக இருந்த விஜயா வந்துட்டு ஏன் இப்படி மாறினாங்கன்னு தெரியல. ஸோ இப்போது இங்கே இப்படியே வந்துட்டு சில வருஷங்கள் ஓடி போயிருக்கு. ஸோ முத்துவும் அங்கே விஜயாவை நினச்சி பயங்கரமாக வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ சரியாக படிக்காமல் ஒழுங்காக தூங்க. ஸோ அப்போது முத்து வந்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டால் கூட ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே ரொம்ப அவங்க அம்மாவோடைய நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்கூல்லலாம் வந்து நிறைய பிள்ளைங்க வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்கள பார்க்க வருவாங்க, ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்து விடுவாங்க, திரும்பவும் கூட்டிகிட்டு போவாங்க, சாப்பாடு கொண்டு வந்து மதியம் லஞ்ச் வந்து ஊட்டி விடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்து முத்துவுக்கும் அவங்களுடைய அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு அவ்வளோ ஏக்கமாக ஆசையாகவும் இருந்திருக்கு. ஸோ இப்போது நிறைய பசங்கள்லாம் வந்து இப்போ கிரிக்கெட்டு கேள்வி கேட்ட மாதிரியே உனக்கு அம்மா இல்லை, ஏன் உன் அம்மா வந்து உனக்கு சாப்பாடு கொண்டு வரலையா, உன் அம்மா எங்கே இருக்காங்க, உன் அம்மா ஒரு நாள் கூட உன்னை பார்க்க வந்ததே இல்லை அப்படின்னு எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ முத்து இதனாலே கொஞ்சம் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடுறாரு. அப்போவே வந்துட்டு கோவப்படுறாங்க, என் அம்மா வந்து வரல, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேலி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட மனசில் இது ஆழமாக பதிஞ்சிடுது. ஸோ வீட்டுக்கு ஸ்கூல் முடிச்சு போன உடனே இங்கே முத்து வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ ஃபோன் பண்ணி அம்மா நீ எப்போம்மா வருவ, என்னை எப்போம்மா கூட்டிகிட்டு போவ அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிடுவாங்க. கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறமா ஒன்று கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு விஜயாவும் வந்து சொல்லுவாங்க. ஆனால் முத்து இல்லாமல் விஜயாவுக்கும் ஏக்கமாக தான் இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால முத்து வந்து அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருக்காங்க. எங்கே பாரும்மா, இந்த மாதிரி ஸ்கூல்லலாம் என்னை நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேலி பண்ணுறாங்க, எனக்கு அம்மா இல்லைன்னு சொல்கிறாங்க, நீங்கள் இருக்கீங்க இல்லைம்மா, நான் எல்லாருக்கிட்டேயும் சொன்னம்மா யாருமே நம்ப மாட்டேன்றாங்க, நீங்கள் ஸ்கூலுக்கு வரீங்களாம்மா, என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க, என்னை ஸ்கூலில் கூட்டிகிட்டு போய் விடுங்க, எனக்கு சாப்பாடு விட்டு விடுங்க அப்படின்னு எல்லா பசங்களையும் மாதிரியும் முத்துவும் ஆசைப்பட்டு விஜயா கிட்டே கேட்குறாங்க. ஸோ இது எதுவுமே விஜயாவில் இப்போதைக்கு பண்ண முடியாது அப்படின்ற காரணத்தினால விஜயா வந்துட்டு முத்து வந்துட்டு ஒதுக்கிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அழுதுகிட்டே ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. அம்மா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பயங்கரமாக அழுகுறாங்க. ஸோ வந்துட்டு இப்போ முத்து வந்துட்டு ஸ்கூலுக்கு திரும்பவும் போகவும் பசங்கள்லாம் அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதனால் முத்து வந்துட்டு சுத்தமாக ஸ்கூல் போகிறதவே வந்து விட்டுடுறாங்க. இப்போது அவங்க பாட்டி வந்துட்டு உனக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி முத்துவை நல்ல ஒரு ஆளாக்கிறதுக்காக பாட்டி வந்து அவ்வளோ போராடி ஸ்கூலுக்கு வந்து அனுப்புகிறாங்க. முத்து ஸ்கூலுக்கு வந்து வேறு ஸ்கூலுக்கு போயிட்டு சேர்த்து விடுறாங்க.
அங்கே போனாலும் அதே மாதிரி தான் வந்து பசங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போது கிறிஷோட நிலைமை தான் சின்ன வயசில் முத்துவோட நிலைமையும். அம்மா இல்லாமல் கிறிஷ் அவ்வளோ ஏங்கி பசங்கள்லாம் கேள்வி கிண்டுறது பண்ணுறத பார்த்துட்டு இவங்களும் வந்துட்டு அதே மாதிரி தான் வந்து கோவப்பட ஆரம்பித்து ஸ்கூலில் பசங்களெல்லாம் பிடிச்சி கீழே தள்ளி விட்டு அதனால் வந்து பசங்களுக்கு வந்து அடிபட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் கிறிஷ் அப்படிது முத்துவையும் வந்துட்டு சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது இங்கே கிறிஷ் வந்தது இப்போ கூட முத்துவை சீர்திருத்த பள்ளியில் சேர்த்து விட்டுடுறாங்க. ஸோ இவர் பண்ண தப்புனால ஸோ ஸ்கூலில் வந்துட்டு ஸோ இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே அவங்களுடைய அப்பா ஓடி ஓடி போய் முத்துவை பார்க்க போகிறாங்க. முத்துவை அந்த ஸ்கூல்லேருந்து கொண்டு வர எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் முடியறதில்ல. ஸோ அப்போ கூட விஜயா வந்துட்டு முத்துவை பார்க்க போகிறதே இல்லை. முத்து ஏக்கத்தோடு அழுகிறாங்க. அம்மா வரலையா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. ஸோ விஜயா அவங்கள பார்க்கக்கூடாது அப்படின்ற காரணத்தினால முத்துவை போய் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. ஸோ அப்படியே அந்த சீர்திருத்த பள்ளிக்கு போய் அவருடைய படிப்பு போயிட்டு மொத்தமாக வந்து அவரோட லைஃபையே வந்து அவர் ஃபைல் பண்ணிக்கிறாரு. படிக்கவே வந்து ஸ்கூலுக்கு மொத்தமாக போக மாட்டேன்றாங்க. அவங்களுடைய அம்மா மேலே இருக்கிற பாசத்தினால முத்து வந்து ஸ்கூலுக்கே வந்து சுத்தமாக வந்து படிக்கவே போக மாட்டார். அப்படியே கொஞ்ச காலம் ஆனதுக்கப்புறமா முத்து வந்துட்டு அந்த ஸ்கூல்லேருந்து வந்துடுறாங்க. ஸோ இப்போது ஸ்கூல்லேருந்து முத்து வந்ததுக்கப்புறமா கூட அவங்களுடைய பாட்டி வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ விஜயா வந்துட்டு பார்க்காத காரணத்தினால முத்து இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ முத்து இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு இங்கே விஜயாவுக்கு தெரிஞ்ச உடனே இவன் இப்போவே இவ்வளோ ரவுடியாக இருக்கான், இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா முத்துவை வெறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்பயுமே வந்து நிரந்தரமாக வந்துட்டு முத்துவை பார்க்காமையே அவங்க விட்டுடுறாங்க. ஸோ மனோஜ் மேலேயும் ரவி மேலேயும் மொத்த பாசமும் வந்துடுது. இவங்கள தான் ஊட்டி ஊட்டி வளர்க்குறாங்க. முத்துவை கண்டுக்கிறது கூட இல்லை. அவருடைய அப்பா தான் வந்துட்டு முத்துவை வந்து அடிக்கடிக்க பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு வந்து இருந்திருக்காங்க. அப்போ கூட முத்து அம்மா வரலையாப்பா அப்படின்னு கேட்பாங்க. அம்மா வரலப்பா அப்படின்னு சொல்லிடுவார். ஏன்ப்பா அம்மா என்னை பார்க்கவே வரமாட்டார், என்னை பிடிக்கலையா அம்மாவுக்கு அப்படின்னலாம் வந்து முத்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்க கூடயே வரேன்ப்பா அப்படின்னு அடம் பிடிச்சி முத்துவை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அவங்களுடைய அப்பா வந்துட்டு 6 வருஷ காலமும் வந்து முடிஞ்சிருது. பாட்டி வீட்டிலேருந்து முத்து வந்துட்டு இங்கே வந்து வந்துடுறாங்க. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறமா அம்மா அப்படின்னு ஓடி வந்து அவ்வளோ ஆசையாக முத்து வந்து கட்டிப்பிடிக்கிறாரு. ஆனால் விஜயா வந்துடுச்சு, தள்ளிப்போ, நீ எல்லாம் ஒரு புள்ளையா, என் வயிற்றுலையா பிறந்த, உன்னை நான் தான் பெத்தேன்னு நினைக்கும் போதே எனக்கு அசிங்கமாக இருக்குது. என்னடா அவ்வளோ ரவுடியா நீ, ஸ்கூலில் உனக்கு ஒழுங்காக படிக்க தெரியாதா, ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்க, ரவுடியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா வந்துட்டு முத்துக்கிட்ட பேசாமல் அப்படியே ஒதுக்கி விட்டுடுறாங்க. ஸோ அப்பத்துலேருந்தே விஜயா சுத்தமாகவே முத்துவை வெறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒன்றா வீட்டில் வளர்ந்தாலையும் முத்துவோடைய அப்பா தான் முத்துவை முழுக்க முழுக்க பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ இதனாலேயே வந்துட்டு இவரோட லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இருந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கேட்டு மீனா பயங்கர வருத்தப்படுறாங்க. முத்துவும் இதெல்லாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏங்க அப்போது உங்களுடைய நிலைமையும் கிறிஷோட நிலைமையும் ரெண்டும் ஒன்று தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு முத்து வந்து சொல்லி அழுகிறாங்க. ஆமாம் மீனா, இதில் நான் என்ன தப்பு பண்ண மீனா, நீயே சொல்லு. என் அம்மா தான் அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு என்னுடைய பாட்டி வீட்டில் என்னை விட்டாங்க. ஸோ பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறமா என்னை கூட்டிகிட்டு போயிருக்கணும்ல. நான் அம்மா இல்லை அப்படின்ற கோவத்தில் சின்னதாக ஏதோ அறியாத வயசில் புரியாத அம்மாவோடைய பாசத்துக்காக ஏங்கி நான் ஒரு சின்ன விஷயம் பண்ணேன். அது இந்த அளவுக்கு போய் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மா என்னை மொத்தமாகவே வெறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நான் ஒவ்வொரு நாளும் என் அம்மாவுக்காக அவ்வளோ ஏங்குவேன், அவ்வளோ பாசமாக பார்த்துப்பேன், என் அம்மாவை பார்த்து பார்த்து ஏங்குவேன். ஆனால் ஒரு நாள் கூட என் அம்மா என்கிட்ட ஒழுங்காக பேசினதே இல்லை. இது ஒன்று தான் காரணம் மீனா, இது வரைக்குமே என் அம்மா அப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து வந்து சொல்லி அழுகிறாங்க. விடுங்க, சரியாக போயிடும், இதில் உங்களுடைய தப்பு எதுவுமே இல்லைங்க, எனக்கு இப்போ நல்லாவே புரியுதுங்க, நீங்கள் எப்பயுமே எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு நீங்கள் நடந்துக்கிற விஷயத்துலேருந்தே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்து முத்துவுக்கு ஆறுதலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நடந்த விஷயங்களுமே இங்கே ரவியும் வந்து ஸ்ருதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணிக்கிட்டேயும் வந்து மனோஜ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நடந்த விஷயங்கள் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு ரோகிணியும் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ கிறிஷ் வந்து இந்த மாதிரி ஆயிடுவானா, முத்து மாதிரி ரவுடியா அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாச்சு இதுலேருந்து அவனை வெளியே கொண்டு வந்துடணும், முத்துவும் மீனாவனால தான் கொண்டு வர முடியும், அதனால் இந்த போக்கை வந்துட்டு அவங்கக்கிட்டே விட்டுடலாம், கிறிஷ் அப்படியாச்சும் அவங்களே வெளியே கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு ரோகிணி மனசில் நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கிறிஷ் வந்துட்டு வெளியில் கொண்டு வந்ததுக்கப்புறமா என்ன நடந்தாலும் சரி வீட்டில் சொல்லிவிட்டு கிறிஷ் எங்கேயே கூட்டிகிட்டு வந்துடணும் அப்படின்னு ரோகிணி முடிவு பண்ணுறாங்க.
ஸோ இப்போது இங்கே மீனா வந்துட்டு முத்துவை ஆறுதல் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு ஒரு ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து சாப்பிட படுக்க வைக்கிறாங்க. ஸோ இப்போது மறுநாள் காலையில் அடுத்து கிறிஷை பார்க்கறதுக்காக நாங்கள் வந்துட்டு கிளம்புறோம் அப்படின்னு அவங்களுடைய அப்பா கிட்டே சொல்லிட்டு கிளம்புறாங்க. போகும்போது விஜயாவும் மனோஜும் இருக்காங்க. அவங்கள பார்த்து முத்து பயங்கர கோவப்பட்டு முறைச்சிட்டு போகிறாங்க. இவங்க 2 பேரும் அப்படியே தான் வந்து திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது இன்னொரு பக்கம் வந்துட்டு இங்கே அடுத்தபடியாக ரோகிணியுமே ரெடி ஆகிட்டு கிளம்புறாங்க. கிறிஷோட நிலமை அங்கே என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷை கூட்டிகிட்டு அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போது இங்கே மகேஸ்வரியை வந்துட்டு ரோகிணி வந்து பார்க்க வராங்க. அப்போ நடந்த விஷயங்களும் அதாவது மகேஸ்வரிக்கிட்டையும் சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா என்னடி இப்படியெல்லாம் நடந்திருக்கு, அப்போது ஃப்யூச்சரில் உன் பையனும் இப்படி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, தயவு செஞ்சு நீ உன் வீட்டில் எப்படியாச்சும் விஷயத்த சொல்லி கிறிஷை கூட்டிகிட்டு போயிடு, இல்லையா உன் அம்மா கிட்டேயாச்சும் கிறிஷை விட்டு வை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேறு வழி இல்லை, நீ சொல்கிற விஷயத்த பண்ணி தான் ஆகணும். கிறிஷ் வந்துட்டு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா அவனை நான் என் அம்மா கிட்டே எப்படியாச்சும் பேசி விட்டுடுறேன், இல்லைனா நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், என்னுடைய வீட்டில் மனோஜ்கிட்டையும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் நான் சொல்லிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரோகிணி சொல்லவும், நீ கரெக்டான டிசிஷன் இப்போ தான் எடுத்திருக்க, நீ எப்படியாச்சும் வீட்டில் சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மகேஸ்வரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கிறிஷா வந்துட்டு இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வரதுக்காக முத்துவும் மீனாவும் வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, முத்துவும் மீனாவும் இந்த பிரச்சனையிலேருந்து கிறிஷை வெளியே கொண்டு வருவாங்களாம். அப்படி வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறமா இங்கே வந்துட்டு நம்ம ரோகிணி வந்துட்டு அவங்க நினைச்ச மாதிரியே வீட்டில் வந்துட்டு கிறிஷை பற்றின உண்மைகளை சொல்லி கிறிஷை அவங்க கூட கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு வச்சுக்க போகிறாங்களா, அப்படி உண்மை தெரிஞ்சால் இங்கே விஜயா வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.